அதிகாலையில் இருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே இருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை. என்னையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஏன் நம்ம அதிகாலையில ஆண்டவரை நம்ம தேடணும்? அதிகாலையில ஏன் நம்ம ஆண்டவரை தேடணும்? மனுஷனாலோ இல்லை தேவனாலோ வர இருக்கிற தீமைகள் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம அதிகாலையில் ஆண்டவரை நம்ம தேடணும். மனுஷராலேயோ இல்லை தேவனாலேயோ வர இருக்கிற இல்லை பிசாசனாலேயோ தேவனாலேயோ வர இருக்கிற தீமைகள் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேடணும். அப்போ மனுஷனாலேயும் தேவனாலேயும் வர இருக்கிற தீமைகளை நமக்கு வராம தடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் முனைப்பாக இருக்கிறார். மனுஷராலேயோ இல்லை பிசாசினாலேயோ இல்லை தேவனாலேயோ வர இருக்கிற ஒரு தீமையை நமக்கு வராம இருக்கணும்னா, மனுஷரால இல்லை பிசாசினால இல்லை தேவனால வர இருக்கிற தீமைகள் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா அந்த தீமைகள் தடுக்கப்பட வேண்டுமானால் நாம் அதிகாலையில் ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்ம தேடணும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோம்னா, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு முன்பாக அந்த ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் அப்படின்றார். இப்போ 3 தேசத்து ஜனங்க யூதாவுக்கு விரோதமா யோசபாத்துக்கு விரோதமா என்ன செய்ய போறாங்க? விரோதமா செயல்பட எழும்புறாங்க. விரோதமா செயல்பட
எழும்புறாங்க. இந்த விரோதமாக செயல்பட இல்லை தனக்கு விரோதமாக வரக்கூடிய தீமையை அவர் நினைக்கும் போது அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பயங்கரமான பயம் வந்துடுச்சு. என்ன பயம்? நமக்கு என்ன சம்பவிக்குமோ தெரியல, நமக்கு என்ன சம்பவிக்குமோ தெரியல, ஏதோ ஒரு தீமை என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. இந்த 3 தேசத்து மனுஷர்களால் நமக்கு என்ன வரப்போகுது, ஏதோ ஒரு தீமை நமக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. நம்ம இந்த பாதிப்புலேருந்து தப்பிக்க போகிறது இல்லை, நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் யாருக்கு வந்துடுச்சுன்னா யோசபாத்துக்கு வந்துடுச்சு. இந்த காலையில் கூட நமக்கு ஏதோ ஒரு தீமை வர்றதை போல ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு தீமை நமக்கு வரும் போல இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வரும் போல இருக்குது, ஏதோ ஒரு துயரம் நமக்கு வரும் போல இருக்குது அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம். ஏதோ ஒன்று நமக்கு ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு தீமை நமக்கு நடக்க இருக்குது. அதனால் மனசு என்ன செய்யுது, நம்மளை அறியாமலே படபடக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கே தோணுது ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வரும் போல தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வரும் போல தெரியுது, ஏதோ ஒரு நஷ்டம் நமக்கு வரும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி இந்த காலை வேளையில் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம பயந்திருக்கலாம். நமக்கு அப்படிப்பட்ட வர இருக்கிற காரியமும் ஆயத்தமாக இருக்கலாம். இப்போதோ அவங்க சும்மா ஏதோ தன்னை ஒரு பிரமையில் தானாக ஒன்று நினச்சின்னு யோசபாத் என்ன செய்யலை, பயப்படலை இல்லையா. இல்லாத ஒன்று அவராகவே நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன செய்யலை, அவராகவே கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படலை. நடக்க போகுது இல்லையா, ஒருவேளை அது இப்போ நடக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்கலாம், இல்லை நாளைக்கு நடக்கலாம், இல்லை ஆனக மொத்தம் என்ன, ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு வருது, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வருது, ஏதோ ஒரு போராட்டம் நமக்கு வருது. இந்த போராட்டத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு அந்த 3 தேசத்து மனுஷர்களால் வரக்கூடிய அந்த போராட்டம் நமக்கு வராமல் இருக்க என்ன வழி அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோன்னா அவர் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகாலமே எழுந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதிகாலம் ஆண்டவரே சொல்லிட்டார், நான் பார்த்துக்கிறேன்பா, நீ ஒன்றும் என்ன செய்யாத, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த யுத்தத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை பண்ணாத, அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு தீமை என்ன செய்யாது வராது, உனக்கு ஒரு பிரச்சனை வராதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை சொன்ன பிறகு அவர் எப்போ எழுறாருன்னா, அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து, அவர் சொல்ற வார்த்தை அதிகாலையில் எழுந்து புறப்பட்டார்கள். யார் எழுந்து புறப்படுகையில், லேவியர்கள் எழுந்து புறப்படுகையில். யார் எழுந்து புறப்படணும், நான் நேற்றுக்கு முன்ன நாள் சொல்லும்போது கூட ஒரு லேவியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னோம். ஒரு நேற்றுக்கு முன்னாடி நாள் சொல்லும் போது ஒரு லேவியன் எப்படி இருக்கணும், லேவியனுக்கு கொடுக்குற அதிகாரம் என்ன, அந்த லேவியன் என்ன செய்யணும், அந்த லேவியனை செய்யறதுனால வரக்கூடிய காரியங்கள் என்னென்னு சொல்லி நேற்றுக்கு நாளுக்கு முன்ன நாள் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா. ஒரு லேவியன் என்ன செய்வான் அப்படின்னு இந்த வேத பகுதியில் தான் சொன்னோம். பட் அதுக்கு மேலே இருக்கிற வசனம் தான் சொன்னோம் இல்லையா. இப்போ அது கீழே இருக்கிற வசனம் 20ஆம் வசனம் என்னது வசனம், அவர்கள் அதிகாலையில் எழுந்து அப்படின்னா யார் அதிகாலையில் எழுந்து, லேவியர்கள் அதிகாலையில் எழுந்து. லேவியர்கள் அப்போ நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய லேவியர்கள்னா எப்போ எழணும், அதிகாலையில் எழணும் இல்லையா. பாட்டு மட்டும் ஆசாரியர்களாக லேவியராக தெரிந்து கொண்டீங்களே அப்படின்னு வெறும் பாட்டை மட்டும் பாடிட்டு ஒரு அதிகாலையில் எழும்புற எனக்கு பழக்கம் இல்லைன்னா கட்டாயமாக அவங்க லேவி கூத்திரமை இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தவறுது சுமக்க பரவல இயல்பு. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, அனுதினமும் இல்லை தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து என் ஆண்டவரை பார்க்க முடியல, அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அதிகாலையில் ஆண்டவரை தேட முடியல, அதிகாலையில் தேவ சமூகத்தினால வர முடியலன்னா நீங்கள் உண்மையிலே லேவியர்களா என்று நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம உண்மையிலே லேவியர்களான்னு சொல்லணும் இல்லையா. மற்ற ஜனங்கள்லாம் சொல்ல மேலே இருக்கிற வசனத்தை கூட வாசித்துன்னு பார்க்கலாம். கோகாத்தியரின் புத்திரரிடம் கோராகின் புத்திரனும் இருந்த லேவியர்கள் எப்போ எழும்புறாங்க, அதிகாலையில் எழும்புறாங்க இல்லையா. லேவியர்கள் எழுந்திருந்து கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தர் முன்பாக தாழ விழுந்தார்கள். அடுத்த
எழுந்திருந்து. அப்போ இந்த அதிகாலையில் எழுப்பினவங்க யாரு? இந்த அதிகாலையில் எழுப்பினவங்க யாரு? லேவியர்கள் இல்லையா? அப்ப நீங்களும் உண்மையிலே ஒரு லேவியர்கள் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில நம்ம எழும்பணும். அதிகாலையில் என்ன செய்யணும்? எழும்பணும். சரியா? அதிகாலையில எழும்பலன்னா அவங்க லேவியரா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா லேவியன் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து போய் சர்வாங்க தகன பலி ஆண்டவருக்கு அவன் செலுத்தணும். அதனால என்ன செய்யணும்? நம்ம அதிகாலையில அவன் என்ன செஞ்சிடணும்? எழுந்துடணும். அதிகாலையில எழும்பணும். அதிகாலையில் எழுமனா தான் அவங்க யாருன்னா லேவியர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னால் மேலக்கிற வசந்த கூட வாசிக்கிறீங்களா? 19 வாசிச்சுட்டு 20 வாசிக்கிறீங்களா? புத்திரரிலும் எழுந்திருந்து அல்ல, அது முழுசா வாசி. கர்த்தரை மகா சத்தத்தோடு அப்படின்னா தேவனை துதிக்கிறவங்க எப்போ எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும் இல்லையா? பாடுறவங்க எப்போ எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும் இல்லையா? நான் அதிகாலையில் எழும்புற எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் நான் பாட்டு பாடுறேன், ஆராதனை பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், துதிக்கிறேன். துதின அபிஷேகம் மேலக்குது, ஆராதனை அபிஷேகம் மேலக்குது, பாட்டு அபிஷேகம் மேலக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நீ வெறுமனையே உன்னை ஏமாத்தின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். வெறுமனையே நீ உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். உன்னையே ஏமாத்தின்னு இருக்கிற, நீ ஏமாந்து போறேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு லேவியன் ஆண்டவரை துதிச்சு பாடுறவன் எப்போ எழும்புறான்? அதிகாலையில் எழும்புறான். அதிகாலையில் எழும்புறான். அப்போ தேவனை துதிச்சு பாடி ஆராதிக்கிறவர்கள் எப்போ எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும். அதிகாலையில் எழும்பி தேவனை செய்யறாங்களா? தாளவில் 19 கடைசி பகுதி பின்பகுதி பாருங்க. இல்லை, மகா சத்தத்தோடு 18வது கடைசி பகுதி கூட கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். 19 கடைசி பகுதி கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். 20 முதல் பகுதி அவர்கள் அதிகாலையில் எழுந்திருந்தார் இல்லை? அவர் அதிகாலையில். அப்போ தேவனை துதிக்கிறவங்க, பாடுறவங்க, ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் எப்போ எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும். இன்னொருபடி மேலே போய் சொன்னால் துதிக்கிற கிருபை இருக்குன்னா அவங்களால அதிகாலையில் எழும்பாமல் இருக்கவே முடியாது. ஆராதிக்கிற கிருபை இருக்குதுன்னா அவங்க அதிகாலையில் எழும்பாமல் இருக்கவே முடியாது. பாடுற கிருபை இருக்குதுன்னா அவங்களால அதிகாலையில் எழும்பாமல் இருக்கவே முடியாது. சரியா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். சரியா? அப்போ என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பினாங்க. அவங்க யாரு? லேவியர்கள் இல்லையா? அதிகாலையில் எழும்பி அவங்களுக்கு அதிகாலை எழும்பும் போது இப்போ யோசபாத் சொல்கிற வார்த்தையை பாருங்க பார்க்கலாம். 20வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்திருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் சொல்றார் இல்லையா? பின்பு ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி மகத்துவ தேவனை துதிப்பதற்கு தேவனை முன்னிறுத்துறாங்க. அவங்க துதிச்சு பாடுறாங்க. அப்போ எப்போ துதிச்சு பாடுறாங்க? அதிகாலையில் தேவனை துதிச்சு பாடுறாங்க. எதிரிகள் தங்களுக்கு தாங்களை வெட்டுண்டு மடிந்து விழுகிறார்கள் இல்லையா? அப்போ மனுஷர்களால் வர இருக்கிற தீமை எதனால் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு? அதிகாலையில் அவங்க எழுந்து தேவனை துதிச்சு பாடி ஆராதிக்கிறதுனால என்ன செஞ்சிருச்சு? 3 தேச மனிதர்களால் வர இருந்த தீமை அவங்களுக்கு வராம என்ன செஞ்சிடுச்சு? தடுக்கப்பட்டு போயிடுச்சு இல்லையா? 3 தேசத்து ஜனங்களுடைய மனுஷர்களால் வர இருக்கிற தீமை அவங்களுக்கு என்ன செய்யாம போச்சு? வராம தடுக்கப்பட்டு போச்சு. அப்ப இவங்க அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடாம, கர்த்தரை துதிக்கல, கர்த்தரை பாடி ஆராதிக்கல, தேவ சமூகத்துல வரலன்னா என்ன நடந்திருக்குமோ தெரியாது இல்லையா? ஆக மொத்தம் என்ன? ஒரு மனுஷனால் வரக்கூடிய தீமை, அது எந்த மனுஷனாக இருக்கட்டும், ஒரு மனுஷனால் ஒரு தீமை வர இருக்குது. பட் அந்த மனுஷனால் ஒரு தீமை நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணும் இல்லையா? அதிகாலையில்
திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. பிசாசினால ஒரு தீமை நமக்கு வராம இருக்கணும்னா அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடணும். அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடணும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தோம்னா, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்தார். எகிப்தியரின் சேனை என்ன செய்யறாரு பார்க்கிறார் இல்லையா? ஏன்னா அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு சின்ன சந்தேகத்தில் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க அங்கே ஒன்றும் தேவனை தேடின மாதிரி ஒன்றும் தெரியலையே, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதிகாலையில் அவங்க தேவ சத்தத்தை கேட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா செங்கடலை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி போகிறாங்க, மேகம் பின்னாடி நிற்குது இல்லையா? அப்போ அந்த இரவில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அதிகாலை இப்போ கர்த்தர் அந்த சேனையை பார்க்குற நேரத்தில் ஜனங்க என்ன செய்யணும் போகிறாங்க, கானானை நோக்கி முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. எதை நோக்கி? கானானை நோக்கி என்ன செய்கிறாங்க, முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. எதை நோக்கி? இப்போ அவங்க எகிப்தை விட்டு போகிறதே எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க, கானானை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் இருக்கிறாங்க. அப்போ அந்த விடியற் காலையில் அவங்க என்ன செய்யலை, அவங்க தூங்கின இல்லை. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க விடியற் காலையில் என்ன செய்யலை, அவங்க தூங்கிட்டு இல்லை இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க விடியற் காலையில் என்ன செய்யலை, தூங்கலை இல்லையா? 2 வசனம் பின்னாடி வாசிக்க பாருங்க. அவங்க முன்னாடி போறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க, கோலை திருப்பி நீட்டுப்பான்னு கேட்கிறாரு சொல்றாரு பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல 2 வசனம் தள்ளி பாருங்க பார்க்கல. 2 வசனம் தள்ளி பாருங்க. 17வது வசனம் பாருங்க. 17ல இருந்து 27 வசனம் பாரு. இல்ல 26 கூட பாரு. 26 கூட பாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் ரதங்கள் மேலும் குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு. அப்ப தேவ சத்தத்தை கர்த்தர் பேசுறத அப்ப யார் கேட்க முடியுது? ஜனங்க மோசை கேட்க முடியுது, ஜனம் கேட்க முடியுது இல்லையா? அப்ப இவங்கள விழிச்சிருக்கிறாங்களா, தூங்கிட்டு இருக்கிறாங்களா? விழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரியா? அப்ப அந்த அதிகாலையில் அவங்க என்ன செய்யறாங்க, விழிச்சிருக்கிறாங்க. எதை நோக்கி பயணிக்கிறாங்க? கானானை நோக்கி பயணிக்கிறாங்க. கானானை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அப்ப அந்த அதிகாலை அவங்க விழிச்சிருக்கும் போது என்ன நடக்குது? இப்ப 24 வசனம் பாருங்க. இப்ப 24 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியமான மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. அப்படின்னா இப்போ அந்த சத்ருவினால் வரக்கூடிய ஒரு தீமை எதுக்கு வரா அப்படின்னாக்கா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சு ஆகணும், நமக்கு அவன் வேலை செய்யறவன உயிரோட விடக்கூடாது, அவன் என்ன பண்ணிட்டோம், அவனை அழிச்சிடும்னு நினைக்கிறான். அப்போ பார்வோனின் ஆவினால என்ன வரப்போகுது, ஒரு தீமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகுது. 2வது என்ன சொல்றேன், பிசாசினால் வரக்கூடிய தீமைகள் ஒரு மனுஷனுக்கு வராம இருக்கணும்னா அவன் அதிகாலையில் என்ன செய்யணும், கர்த்தரை அவன் தேடணும். அதிகாலையில் அவன் என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். இப்ப ஜனங்க எப்ப இருக்கிறாங்க, அதிகாலையில விழிச்சிருக்கிறாங்க. இது என்ன செஞ்சிச்சு, பிசாசினால் வரக்கூடிய ஒரு தீமைய என்ன செஞ்சிடுச்சு, தடுத்துடுச்சு இல்லையா? உருளைகள் கலடவும், வாசிக்கலாம், உருளைகள் கலடவும், அவங்க தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம் என்று கர்த்தர் அவர்களுக்கு துணை என்று எகிப்தியருக்கு விரோதமா என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, ஒரு தீமை நடக்க ஆரம்பிச்சப்பா நம்ம நினைச்சோம் அவங்களுக்கு தீமை செய்யலான்னு, ஆனா அவங்களுக்கு நடக்க தீமை என்ன செய்யல. அந்த தீமை
நமக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சு ஜனங்க நினைச்சாங்க. இந்த பார்வோனால இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அப்போ பிசாசினால ஏதோ ஒரு தீமை நமக்கு வர இருக்குதுன்னு சொல்லி பிசாசினால் வரக்கூடிய தீமைக்காக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பயந்திருக்கலாம். அந்த பிசாசினால் வரக்கூடிய தீமை நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம தேடணும். அதிகாலையுடைய முகத்தை பார்க்கணும். அப்போ தேவன் பேசும்போது மோசே என்ன செய்யறா? அவருடைய முகத்தை பார்க்கிறார் இல்லையா? மோசையோட ஆண்டவர் பேசும்போது மோசை என்ன செய்யறா? தேவ முகத்தை பார்க்கிறார். தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யறா? அப்படி கேட்க முடியுது. அப்ப அதிகாலையில தேடுகிற பழக்கம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ ஜனங்களுக்கு இருக்குது, மோசைக்கு என்ன செய்யுது? இருக்குது. இப்போ ஜனங்களுக்கு இருக்குது அப்படின்னு இல்லைன்னு சொன்னாலும் யாருக்கு இருக்குது? மோசைக்கு இருக்குது. ஜனங்களுக்கு வருகிற தீமையும் மோசைக்கு வருகிற தீமையும் ஒண்ணுதான் இல்லையா? இப்ப ஜனங்களுக்கு மட்டும் தீமை வந்து மோசைக்கு வராம இருக்குமா? இல்லை. அந்த பார்வன் முதல் டார்கெட்டே மோசே தான் இல்லையா? மோசே தான் முதல்ல காலி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா இது வரைக்கும் என்ன செய்ய முடியல? ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒருவேளை இப்போ வந்திருப்பானா, முதல்ல யாரை தான் அடிச்சிருப்பான்? மோசையை தான் அடிச்சிருப்பான். மோசையை தான் காலி பண்ணியிருப்பான். ஏன்னா ஜனங்க வெளியில போறதுக்கு காரணமே யார் தான்? இந்த மோசே தான் இல்லையா? இந்த ஜனங்கள் நம்மளை விட்டுட்டு போறதுக்கு காரணமே யார் தான்? இந்த மோசே தான். இந்த ஜனங்களை அடிமதி விடுதலைக்கு காரணமே யார் தான்? கர்த்தருடைய காரம். ஆனா தேவன் அவனுக்கு தாரு யாரு? இந்த மோசே வந்தான். நீ தான் என் ஜனங்களை என்ன செய்யற? அவங்க வேலை செய்யாம மெனக்கட்டு போக பண்ற, அவங்க வேலையெல்லாம் தடுக்கிற, அவனை சோம்பேறியாக்க பார்க்கிற அப்படின்னு ஏற்கனவே மோசே மேல என்ன செய்யறான்? கடையமான கோபத்தில் இருக்கிறான். கடைச்சா சொல்றான், இதுக்கு மேலே என் முகத்தை பார்த்தவன கொன்னே போடுவேன், என் முகத்துடைய சமூகத்தை என்ன பண்ணிடு? ஓடியே போயிடு அப்படின்னு 10ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றதை என்ன செய்ய முடியுது? நம்ம பார்க்க துரத்தி விட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? தேவ அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இனி என் முகத்தை காணும் நாளில் நீ கொன்னே போடுவன்றார். 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், யாத்திரகம் 10:28 இல்லையா? அப்போ இப்போ பிசாந்து இப்போ பார்வனுடைய டார்கெட்டே யார் தான்? மோசே தான். அப்போ இவரால் தான் இவ்வளோ பிரச்சனை காரணமே அப்படின்றார். அப்போ மோசைக்கு என்ன வரப்போகுது? பார்வோனால ஒரு தீமை வரப்போகுது. ஜனங்களுக்கு நீங்கள் விட்டுட்டாலும் மோசைக்கு பார்வோனால என்ன செய்ய போகுது? ஒரு தீமை வர இருக்குது. பட் அந்த தீமை வராமல் இருக்கிறதுக்கு அவர் செஞ்ச காரியம் என்ன? அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தை என்ன செஞ்சா? அவர் தேடினார். அப்போ அதிகாலை நம்ம கர்த்தருடைய சமூகத்தை தேடணும்னா, அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய முகத்தை தேடினா, பிசாசினால் வர இருக்கிற தீமைகள் நமக்கு என்ன செய்யாமல் போயிடும்? வராமல் தடுக்கப்பட்டு போயிடும். பிசாசினால் வரக்கூடிய தீமைகள் வராமல் தடுக்கப்பட்டு போயிடும். அப்போ பிசாசினால் வரக்கூடிய தீமை ஏனைக்கு வருது நமக்கு அப்படின்னு சொன்னா, அதிகாலை நம்ம என்ன செய்யல? ஆண்டவரை தேடல. ஆண்டவர் என்ன செய்யல? தேடல. ஏன்னா ஆண்டவர் அந்த அதிகாலையில் தான் பிசாசு என்ன செய்யற நேரம்? அழிக்கிற நேரம் என்று 12ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அதிகாலையில் என்ன செய்யறாரு? பிசாசின் கிரிகள் தேவன் என்ன செய்கிறார்? அழிக்கிற நேரம் இல்லையா? இப்ப இந்த பார்வனை அழிக்கிற நேரம் எப்போ? இப்ப இங்கவே இந்த 24வது வசனத்துல இந்த பார்வனை அழிக்கிற நேரம் எப்போ? அதிகாலையில இல்லையா? இப்ப நைட் அழிச்சிருக்கலாம்ல? நேற்று சாயங்காலமே வந்தா, நேற்று சாயங்காலம் அழிச்சிருக்கலாம்ல? நேற்றுக்கு சாயங்காலமே வந்துட்டான் தானே? அப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? நேற்று சாயங்காலமே அழிச்சிருக்கலாம் தானே? அழிக்கலை. நைட் அழிச்சிருக்கலாம் தானே? அழிக்கலை. எப்போ அழிக்கிறாரு? அதிகாலையில். ஏன்னா நீ அதிகாலை தேவைய முகத்தை தேடு, நான் என்ன செய்கிறேன்? அவனை நான் அழிக்கிறேன். அப்போ அதிகாலையில் யாரெல்லாம் தேவனுடைய முகத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக பிசாசு எந்த ரூபத்தில் கிரியை செய்ய நினைச்சாலும், எப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்டு வர நினைச்சாலும் அவங்க என்ன செஞ்சிட முடியும்? அவங்க ஜெயிச்சு அவனை அந்த கிரியைகள் நமக்கு வராமல் என்ன செய்ய முடியும்? தடுத்துட முடியும். அப்போ பிசாசினால் வரக்கூடிய தீமையை தடுக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம தேடணும். மூணாவது என்ன? தேவனால் வரக்கூடிய ஒரு தீமை நமக்கு வராம இருக்கணும்னாலும் அதிகாலையில் நம்ம தேவனை தேடணும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 22:1-2. ஆதியாகமம் 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்போது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய்
மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடும். ஆனால் சோதிக்கிறதுக்காக இருந்தாலும் இதை எப்படி எடுக்கலாம்? அவன் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு தீமை இல்லையா, தேவனால் வரக்கூடிய இப்போ இழப்பு பிறகுத ஆஸ்வாதம் மாறுகிறது அப்புறம் கட்ட பிரச்சனை. பட் அந்த எழுத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ தேவனால் இப்போ ஈசாக்கு என்ன இருக்க போகுது? ஒரு பாதிப்பு வரப்போகுது. அந்த பாதிப்பு ஈசாக்கு மட்டுமல்ல ஆபிரகாமுக்கும் சேர்த்து தான் அந்த பாதிப்பு இல்லையா. இப்போ அந்த பாதிப்பு யாரால? தேவனால் வர இருக்கிற பாதிப்பு, தேவனால் வர இருக்கிற பாதிப்பு. இந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு ஆபிரகாம் எடுத்த முயற்சி என்ன? அடுத்த வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து 3ஆம் நாளில் தேவன் ஆபிரகாம் தூரத்திலே அந்த மலையை பார்த்து. அப்ப ஆபிரகாம் என்ன பழக்கம் இருக்குது? அதிகாலையில் எழும்புற பழக்கம் இருக்குது. இந்த அதிகாலையில் எழும்புற பழக்கம் என்ன செஞ்சிச்சு? தேவனால் வரக்கூடிய ஒரு தீமையை என்ன செய்யாம போயிடுச்சு? தடுத்து நிறுத்திடுச்சு. இப்போ மனுஷால் வரக்கூடிய தீமை தடுத்து நிறுத்தப்படுது, பிசாசால் வரக்கூடிய தீமை தடுத்து நிறுத்தப்படுது, தேவனால் வரக்கூடிய தீமை தடுத்து நிறுத்தப்படுது. ஒரு மனுஷனுக்கு தீமை வரணும்னாலே இந்த 3 இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து வருது. ஒரு மனுஷனுக்கு தீமை வருது அப்படின்னாலே எங்கேருந்து வரணும்? ஒன்று மனுஷர்களால் வரணும், இல்லை பிசாசினால வரணும், இல்லை தேவனால வரணும் இல்லையா. இப்போ இந்த 3 இடத்துலேருந்துமே தீமை அவனுக்கு தடுத்து நிறுத்தப்படுதுன்னா இப்போ அவன் எப்படியே இல்லாமல் வாழ முடியும்? தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ முடியும். ஒன்று மனுஷனால அவனுக்கு தீமை வரணும் இல்லையா. யோசபாத்துக்கு 3 தேசத்து மனுஷனால ஒரு தீமை வர இருந்துச்சு. மோசேக்கு பார்வோனால ஒரு தீமை வர இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு ஆண்டவரால் ஒரு தீமை வர இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த தீமைகள் எப்படி தடுத்து நிறுத்தப்படுச்சு? அதிகாலையில் என்ன செஞ்சு அவங்க எல்லாருமே கர்த்தரை தேடினாங்க. 11ஆம் வசனம் கூட வாசிடலாம், 10வது வசனத்தை கூட வாசிடலாம். 10, 11, 22, 10, 11. பின்பு ஆபிரகாம் வெட்டும்படி இப்போ பலிபீடத்தக்கடி ஏன் அதை சொல்ல வரனா, சர்வாங்க தகன பலி இஷ்டமான நேரத்தில் செலுத்தப்படுகிறது அல்ல. சர்வாங்க தகன பலி என்பது இஷ்டமான நேரத்தில் செலுத்தப்படுகிறது அல்ல. சர்வாங்க தகன பலி எப்போதான் செலுத்தணும்? அதிகாலையில் காலைதோறும் சர்வாங்க தகன பலியை செலுத்தும்படி ஆசாரியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து சேருவாங்க. அப்போ சர்வாங்க தகன பலி எப்போ செலுத்தணும்? அதிகாலையில் செலுத்தணும், அதிகாலையில் செலுத்தணும். இப்போ ஈசாக்க சர்வாங்க தகன பலிக்கு ஆபிரகாம் கொண்டு போயிருக்கிறார்னா இவர் எப்போதான் அந்த பலியை செலுத்தணும்? அதிகாலையில். ஏன்னா சர்வாங்க தகன பலி என்பது அதிகாலையில் செலுத்தப்படுகிறது, அதிகாலையில் செலுத்தப்படுகிறது. அப்போ அதிகாலை காலைதோறும் என்ன செய்யணும்? அதிகாலை இல்லையா. அப்போ காலையில் நம்ம தேவனை நம்ம துதிக்கிறோம். அது எதுக்கு அடையாளம்? பலிக்கு அடையாளம். என்ன பலி அடையாளம்? ஸ்தோத்திர பலிக்கு அடையாளம் இல்லையா. முதலின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்துறோம்னு சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அதிகாலை ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துறோம். அப்போ பலி எப்போ செலுத்தணும்? இஷ்டமான நேரத்தில் 12 மணிக்கும் 1 மணிக்கும் 3 மணிக்கும் 5 மணிக்கும் செலுத்துறது இல்லை. பலி எப்போ செலுத்தணும்? அதிகாலையில் செலுத்தணும், அதிகாலையில் செலுத்தணும். அப்போ அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்துறதுக்கு ஈசாக்க கூட்டிட்டு போயிருக்கிறார்னா அப்போ அது எந்த நேரமாக இருக்கணும்? அதிகாலை நேரமாக இருக்கணும் இல்லையா. இப்போ அதிகாலையில் ஈசாக்க வெட்டும்படி கத்தை எடுக்கும் போது தான் இப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அவர், உன் பிள்ளையாண்டின் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாத. எப்ப சொல்றாரு? அதிகாலையில் இல்லையா. அப்ப தேவனால் வர இருக்கிற தீமை ஒரு மனுஷனுக்கு வராம இருக்கணும்னா அவன் அதிகாலையில கர்த்தரை தேடணும். அதிகாலையில கர்த்தரை தேடி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன உண்டாகிடும்? தேவனால் வரக்கூடிய ஒரு தீமை அவங்களுக்கு வராம தடுத்துடும். அப்போ ஒரு மனுஷனுக்கு தீமை எங்கிருந்து வரும்? ஒன்று ஆண்டவர் இடத்துலேருந்து வருது, இல்லை பிசாசிடத்திலிருந்து வருது, இல்லை மனுஷனிடத்திலிருந்து வருது இல்லையா. இந்த 3 இடத்துலேருந்துமே ஒரு மனுஷனுக்கு ஒரு தீமை வரலன்னா அவன் எப்படி வாழுவான்? தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழுவான். தீமையே. அப்போ ஒரு மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அவன் என்ன செய்யறவனா இருக்கணும்? அதிகாலையில் கர்த்தரை தேடுறவனா இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பினா அதிகாலையில் ஆண்டவரை தேடு. அப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடுறவனுக்கு தேவன் என்ன செய்வார்? மனுஷனாலேயோ
பிசாசினாலேயோ தேவனாலேயோ எந்த ஒரு தீமையும் வராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அதை தடுத்து தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வாழ வைப்பார். அப்ப தீமையே இல்லாத வாழ்க்கை வாழ என்ன வழி? அதிகாலையில் ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். தேவனுடைய முகத்தை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலையில கர்த்தரை தேடணும். நீங்களும் நானும் உண்மையிலே ஒரு லேவியரா இருந்தா அதிகாலையில கர்த்தரை தேடுவோம். நாங்க நேற்றுக்கு ரொம்ப கடினமான வேலை செஞ்சோம், எவ்வளவு கஷ்டமான வேலை செஞ்சோம். நீ எவ்வளவு கடினமான வேலையை செஞ்சாலும் அதிகாலையில கண்ணு தானா விழிச்சிரும். அதிகாலையில கண்ணு தானா விழிச்சிரும். என்னால அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாங்க பார்க்கல. ஒருவேளை நாங்க வீட்டுல கூட அதிகாலையில எழும்பி ஒரு 4 மணிக்கு இல்ல ஒரு 5 மணிக்கு கூட எங்க வீட்டுல எழும்பி குடும்பமா நாங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியல, இல்ல நாங்க யாரும் கணத்தை நோக்கி நாங்க பார்க்கலன்னா நீங்க ஒரு லேவி கோத்திரமா என்பதை நாம் நிதானிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். இந்த காலை வேளையில நீ உண்மையிலே ஒரு லேவி கோத்திரமா இருந்தா அதிகாலையில உன்னால தூங்கவே முடியாது. உன்னால தூங்கவே முடியாது. அதிகாலையில நான் தூங்குறேன்னா நீ உண்மையிலே லேவி கோத்திரமா அப்படின்றத நீ யோசிச்சு பார்க்கணும். நீ யோசிச்சு பார்க்கணும், நாம் யோசிச்சு பார்க்கணும். பேசுகிற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும் இதை நிதானிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா லேவியர்கள் அதிகாலையில எழுப்பினார்கள். எல்லாரும் அதிகாலை எழுப்பினாங்கன்னு சொல்லல, பட் லேவியர்கள் அதிகாலையில எழும்பி கர்த்தரை மகா சத்தமா கம்பீர சத்தமாய் துதிக்கிறார்கள். அதான் லேவியர். நான் பாடுறேன், ஆராதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்றேன், துதி அபிஷேகமாக இருக்கு அப்படின்னுட்டு நீ 7 மணி வரலும் தூங்குற, 6 மணி வரலும் தூங்குற, 5 மணிக்கு எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணலன்னா நீ உண்மையிலே லேவியன் கிடையாது. உன் மேல ஒரு துதிக்கிற அபிஷேகமோ ஆராதிக்கிற அபிஷேகமோ கிடையாது. ஒருவேளை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், அது இன்னைக்கு இல்லைன்றதை புரிஞ்சுக்கும். லேவி கோத்திரமா இருந்தா அதிகாலையில எழும்பிடும். லேவி கோத்திரத்துக்கு அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாத அவனால இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. அதான் ஒரு லேவியன். ஒன்று அதிகாலையில தேவ சமூகத்தை விட்டு போகணும், இல்ல தேவ சமூகத்துக்கு வரணும். இது ரெண்டுமே ஒரு லேவியனுடைய வேலை. அதிகாலையில் இரவெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவாலயத்தில் இருந்துட்டு தேவனுடைய பணிகள் எல்லாம் முடிச்சு அந்த விடியற் காலம் தேவ சமூகத்திலிருந்து அவங்க போவாங்க. அடுத்த நாள் வர்றவங்க, அடுத்த வேலைக்கு வர்றவங்க அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்தை அவங்க வருவாங்க. அதிகாலையில் ஆகமத்து ஒரு லேவியன் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பான், அதிகாலையில இருப்பான். லேவி தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அதிகாலையில சர்வாங்க தகன பலியை செலுத்துறது லேவியன் தான் இருக்கணும். குத்து விளக்குல எண்ணெயை ஊத்துறது லேவியன் தான் இருக்கணும். தூப பீடம் போடுறது லேவியன் தான் இருக்கணும். சமூகத்தப்ப மேஜை வைக்கிறது லேவியன் தான் இருக்கணும். ஆசாரிப்பு கூடாதுக்கு வர வந்து லேவியன் தான். என்னால அதிகாலையில் எழும்ப முடியலன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஓகே. ஆனா தினந்தோறும் என்னால் 5 மணிக்கு எழும்ப முடியல, எழுப்பி ஸ்தோத்திரம் பண்ணல. நாங்கள் 5 மணிக்கு எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை, தனி ஜபம் இல்லை, 5 மணிக்கு நாங்கள் துதிக்கல, ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா 100% நீங்கள் லேவியராக இருக்க முடியாது. லேவியனுக்கு 5 மணில கத்தம துதி பலியை செலுத்திடணும், சர்வாங்க தகன பலியை செலுத்திடணும், காளிய பலி செலுத்திடணும், எண்ணெயை ஊற்றிடணும், சமூகத்தை மேக வச்சிடணும். இதெல்லாம் செய்யணும் அதிகாலையில். மற்றதை செய்கிறாங்களோ இல்லையோ அதிகாலையில் அவன் சர்வாங்க தகன பலி செலுத்தணும், பலி செலுத்தணும். இதுதான் ஒரு லேவியனுடைய வேலை. நீங்க நானும் 5 அதிகாலையில் எழும்பி தேவனை துதிக்கலைன்னா அன்னைக்கு பலி செலுத்தினாங்க. இன்னைக்கு பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தலைன்னா நம்ம லேவியராக இருக்க முடியாது. லேவியர் கட்டாயமாக தான் செஞ்சாகணும். இந்த அதிகாலையை நான் தேடணும்.
மனுஷனால வரக்கூடிய தீமை நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். பிசாசினால, மந்திரத்தினால, செய்வனால, சூனியங்களால நமக்கு ஒரு தீமை வராம இருக்கணும்னா நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். ஏன் நாம் செய்த சில தவறுகள் நிமித்தமா தேவனே நம்ம மேல கோபப்பட்டு தேவனாலேயே ஒரு தீமை நமக்கு வர இருக்குதுன்னா அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தை போய் தேவ சமூகத்தில் தேடி ஆண்டவர் சம்மதமாக அர்ப்பணிச்சுட்டோம்னா தேவனால் வர இருக்கிற தீமையும் நமக்கு வராம தடைபட்டு போயிடும். இந்த 3 இடத்துல இருந்து தான் ஒரு மனுஷனுக்கு தீமைகள் வரும். இந்த 3 இடத்துல இருக்கிற மாதிரி தீமையை தடைபட்டு நிறுத்தமானால் அவன் தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த காலையில் கர்த்தர் நம்ம சொல்றது என்ன? நீ தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடு. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னால தேவனுடைய முகத்தை பார்த்துரு. நீ எப்ப அதிகாலை நீ ஒரு எலும்பினா மனுஷனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னால கர்த்தருடைய முகத்தை பார்க்கற பத்தியா, அதுதான் அதிகாலை. நீ எழும்பிட்டு ஒரு மனுஷன் முகத்தை பார்த்துட்டேன்னா அது அதிகாலை இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய முகத்தை பார்த்துடணும். ஒரு தேவ மனுஷன் சொல்றார், நம்ம முழங்கால நிற்க சூரியன் பார்க்கும்போது நம்மளை முழங்கால பார்க்கணுன்றார். சூரியன் என்னை பார்க்கும்போது என்னை படுக்கையில் சூரியன் பார்த்துடக்கூடாது, நான் உட்கார்ந்து நிற்கிறத சூரியன் பார்த்துடக்கூடாது. நான் சூரியன் என்னை முதல்ல உதிச்சிய மேலே விழுது, அந்த வெளிச்சம் வருதுன்னா அந்த சூரியன் என்னை பார்க்கும்போது என்னை முழங்கால தான் சூரியன் பார்க்கணும். அப்படி ஒரு தேவ மனுஷன் சொல்றார். அப்போ அதிகாலை நம்ம கர்த்தரை தேடிட்டோம்னா தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இனி அதிகாலையில் கர்த்தரை தேடுவதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தரும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அதிகாலையில் உங்களுடைய முகத்தை தேடுவதற்கு எங்கள் கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தி காத்து கொள்ளுங்க சாமி. கரங்கோடு இருக்கட்டும். மனுஷராலேயோ பிசாசினாலேயோ தேண்டவரை ஒருவேளை உங்களுடைய தவறுகள் நிமித்தம் உம்மால வரக்கூடிய ஒரு தீமை எங்களுக்கு வராதபடி, தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இந்த நாள் முழுவதையும் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எதிரான ஆயுதங்களை வாய்க்காத போயிடட்டும். இந்த நாள் முழுவதையும் உங்களுடைய சட்டையின் மறைவுக்குள்ள வச்சு எந்த ஒரு தீங்கு நேரிடாதபடி நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். சபையாரை பாதுகாத்துக்கொள்ளும், குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும், ஊழியங்களை பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து நான் முன்ன இருக்கிற எல்லா ஜெபங்கள் ஊழியங்களை பாதுகாத்து, பயணங்களை பாதுகாத்து, ஆசீர்வதிச்சு தீமையே இல்லாமல் வாழ தேவன் கிருபை செய்யுங்க சாமி. கர்த்தப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தி காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகர மகிமை எல்லாம் ஒருவரைக்கே செலுத்தி உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபகரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.